இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு முதல்ல ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லி தட்டுல ஒரு 7 கத்திரிக்காவை ஒரு குழியையும் வந்து வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா வரி கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் இல்லைன்னா பச்சை கத்திரிக்காய் இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த ரெசிபி. கத்திரிக்காய் எடுக்கும்போது பூச்சி கத்திரிக்காய் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காயில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பூச்சி கத்திரிக்காய்னு அர்த்தம். ஸோ அதனால் நல்லா சுற்றி விட்டு பாருங்கள். எதுவும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கத்திரிக்காவை பார்த்து பயன்படுத்திக்கங்க. அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் தட்டை அதில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கொஞ்சம் ஆற விட்டுருவோம். அடுத்ததா ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததா ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு குறைவாக வேணும்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்ததாக கத்திரிக்காயும் நல்லா ஆறி இருக்கு. இப்போ கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த காம்பு நீக்கிட்டு அந்த மேலே தோல் இருக்கும் பாருங்க, அதை வந்து அழகாக உரிச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப எளிதாக உரிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்க நல்லா உரிச்சு எடுத்துட்டேன். எல்லா கத்திரிக்காயுமே அந்த மாதிரி நான் உரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக கத்திரிக்காவை 2ஆக வெட்டிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சை மிளகாய் விழுதியும் சேர்த்துங்க. கூடவே அரிஞ்சு வச்சிருக்க அந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று நல்லா குழஞ்சி வெந்து வரும். இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு விஸ்கை பயன்படுத்தி இல்லைனா ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா அந்த தயிரை கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் விழுதியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கத்திரிக்காய் ரைத்தா. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரைத்தா செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பிரியாணி, வெஜ் பிரியாணி இல்லைனா வந்து பிஸ்மிலாபாத், சாம்பார் சாதம் அதோடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இல்லைனா சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி இது. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.